வணக்கம். அரசியல் விமர்சனம். ஜனநாயக விஷயத்தில் என்ன நடந்தது என்பதை அ தீர அலசப் போகிறோம். சிபிஎஸ்இடம் சினிமா கொண்டு போய் குடுக்குறாங்க. தணிக்கை செய்து கொடுங்கள். தணிக்கை என்றால் ஏ சர்டிபிகேட், யூ சர்டிபிகேட், இல்ல யுஏ சர்டிபிகேட். அந்த மாரி நமக்கு தெரிஞ்ச 3 சர்டிபிகேட். இது தவிர ஏ சர்டிபிகேட் இருக்கு. அதாவது அ சிறார்கள் பார்க்கக்கூடாது. அதாவது வயசுக்கு வந்தவங்க தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் எஸ்ன்னு கூட ஒரு சர்டிபிகேட் இருக்கு. ஒரு ஸ்பெசிபிக் கம்யூனிட்டிக்காக அப்படின்னு. அந்த மாரி சர்டிபிகேட்லாம் இருக்கு. சோ அது என்ன விதிமுறைனா, முதல்ல நீங்க கொண்டு போய் குடுத்தோம்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுல 2 பேர், 4 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம். அந்த கமிட்டி வந்து படத்த பார்க்கும். படத்த பார்த்துட்டு அவங்களுடைய விமர்சனம் எழுதி குடுக்கணும். யாரு தலைவருக்கு, அந்த தலைமை சேர்மன் இல்லாட்டி சிஇஓவுக்கு. அவர் சேர்மன் எடுத்து பார்த்துட்டு 4 பேர் இருந்தாங்கன்னா, பாதி பாதியா தீர்ப்பு வந்துருச்சு. ஒரு பாதி சொல்றாங்க, இல்ல அதுக்கு வந்து யூ சர்டிபிகேட் குடுக்கலாம். இன்னொரு பாதி சொல்லுது, இல்ல இல்ல ஏ சர்டிபிகேட் நெறைய வன்முறை இருக்கு. கொலை காட்சிகள், ரத்தம் அந்த மாரிலாம் இருக்கனால இது மாரி ஏ சர்டிபிகேட்ன்னு. சோ அவர் வந்து என்ன பண்றாரு, அவரே திரும்ப ஒரு வாட்டி படத்த பார்த்துட்டு அவர் ஒரு முடிவு செய்யலாம். இல்ல இது வந்து இப்படித்தான் போகும்னு சொல்லி அவர் மெஜாரிட்டி வியூ எடுத்துக்கலாம். 2 பேர் அந்த 2 பேர் பிரிஞ்சிருக்கையில, அந்த எந்த 2 பேரோ அந்த 2 பேரும் செஞ்சுட்டாருன்னா, அந்த இது எடுக்கலாம். இல்ல ஒரு கமிட்டிய ஃபார்ம் பண்ணி, இன்னொரு கமிட்டிய போட்டு அந்த கமிட்டிய பார்க்க சொல்லலாம். சோ இன்னொரு கமிட்டி எல்லாம் ஃபார்ம் பண்ணி போட சொல்லிட்டாங்கன்னா, அது டைம் ஆகத்தான் போகுது. ஆரம்பத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து யூ சர்டிபிகேட் தரேன். அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சது. அப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் அது யுஏயா மாறிடுச்சு. யுஏ சர்டிபிகேட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, திரும்பவும் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, ஒரு கமிட்டிய ஃபார்ம் பண்றாரு. இவரே பார்க்கல. இன்னொரு கமிட்டிய ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டிக்கு அனுப்புறாரு. சோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுக்குள்ளயே பட திகதியெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. மியூசிக் லான்ச் இருந்துச்சு எங்க மலேசியால. அதுக்கப்புறம் பட திகதியெல்லாம் அறிவிச்சதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, நெருக்கம் ஆயிருச்சு. இப்ப சர்டிபிகேட் வரலன்னா படத்த ரிலீஸ் பண்ண முடியாது. அதனால உயர்நீதிமன்றத்த அணுகுறாங்க. சோ வழக்கென்று நீங்கள் சென்று விட்டாலே, அது தீர்வு எப்படி வரும்னு நம்மளால கணிக்கவே முடியாது. சாதகமா வரலாம், பாதகமா வரலாம். இந்த மாரி இழுத்துக்கிட்டு போலாம். ஏற்கனவே இழுத்துக்கிட்டு போற விஷயத்த, நீங்க வந்து கண்ண மூடிட்டு ஒரு திகதிய அறிவிச்சுட்டீங்க. இன்னைக்கு ரிலீஸ்ன்னு. அத செஞ்சதே தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது விஜய் படம் கிடையாது. இது அரசியலுக்கு புகுந்திருக்கும் விஜயின் படம். புரியுதா வித்தியாசம்? சோ உங்கள வந்து நேரா பார்க்கிறத விட்டுட்டு, அப்படி சைடுலலாம் பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாரி நிலைமையில நீங்க ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட்ட வச்சு டேட் அனௌன்ஸ் பண்ணிறக்கூடாது. இதான் என்னுடைய வாதம். அத அறிவிச்சாலும் பரவாயில்லன்னு சொன்னாலும், நீங்க கோர்ட்க்கு போறதா வேணாமான்னு யோசிச்சிருக்கணும். எப்படியும் போஸ்ட்போன் தான் படத்த வந்து தள்ளி போட்டுட்டு, கோர்ட்க்கு போறதா வேணாம்னு யோசிச்சிருக்கணும். ஏன்னா கோர்ட்க்கு போனா தீர்வு உடனே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அங்க போய் நீங்க என்ன கேட்கிறீங்கன்னா கோர்ட்ல, எங்களுக்கு இந்த மாரி சர்டிபிகேட் குடுக்கல. சர்டிபிகேட் கொடுக்க சொல்லுங்க. அதுவும் 24 மணி நேரத்துல கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்கிறீங்க. சோ ஜட்ஜ் என்ன பண்றாங்க? இந்த ஃபைல் எடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்இக்கு முறையிடுறாங்க. தணிக்கை ஸ்தாபனத்துக்கு. 7ஆம் தேதி கேஸ் போடுறீங்க. 8ஆம் தேதி அவங்க கொண்டாந்து குடுக்க சொல்றாங்க. குடுத்துட்டாங்க. 9ஆம் தேதி இவருன்னு ஆர்டர் போட்டுறாங்க அந்த நீதியரசர். என்ன ஏது அப்படின்னா அதெல்லாம் நம்ம போ வேண்டியதில்ல. அவங்க போட்டது என்னன்னா 2 விஷயம். 1 தணிக்கையை குடுத்துருங்க. 2வது அந்த தணிக்கைக்கு மறுபரிசீலனை அறிவிச்சாங்க பார்த்தீங்களா? ரிவிஷன் இதுக்கு போகணும்னு கமிட்டி. அந்த ஆர்டர் ரத்து பண்றாங்க. 2 விஷயம் பேசுறாங்க. 1 வந்து தணிக்கை குடுக்கங்க. 2வது அந்த தணிக்கை வந்து மறுபரிசீலனைக்கு போங்கிற ஆர்டர் ரத்து பண்றாங்க. ரத்து பண்ணோனே, உடனே என்ன பண்றாங்க, இவங்க தரப்புல இருந்து சிபிஎஸ்இ தணிக்கை தரப்புல இருந்து கிடுகிடுன்னு எடுத்துட்டு போயிட்டு, இவங்க சிங்கிள் ஜட்ஜ் 2 நீதியரசர்கள் இருக்கும் அமர்வுல போயிட்டு, இந்த மாரி ஒரு தவறு நடந்திருக்கிறது. இத நீங்க 2:15 மணிக்கு கேட்கணும். அர்ஜென்ட் அப்படிங்கிறாங்க. காலைல 10:30 மணிக்கு இவங்க தீர்ப்பு சொல்றாங்க. 2:15 மணினா லஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு சொல்லுங்க. அதுக்குள்ளயும் நாங்க வந்து பெட்டிஷன்லாம் ஃபைல் பண்ணிட்டு வந்துர்றோம். அப்படின்னு போயிட்டு கட கடன்னு பெட்டிஷன ஃபைல் பண்றாங்க. நம்பர் ஆகுது, வந்துடுறாங்க. நெறைய பேர் உடனே இது அரசியல் பின்புலம் உள்ளது. அரசியல் பின்புலம் உள்ளதால் தான் இவ்வளவு சீக்கிரமாக இந்த வழக்கு மேல்முறையீடு அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. கிடையாது. அதுவும் வக்கீல்கள் நினைத்தால் காலையில் கோர்ட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு மேல எடுத்துக்கொள்ள கூட வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாரி கிட்டடியில ஒரு கேஸ் பார்த்தோம். அதாவது நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதனை கிண்டல் செய்த வழக்கு காலை 10:30 மணிக்கு அதே தலைமை நீதிபதியிடம் சொல்லப்பட்டு, 2 நீதியரசர்களுக்கும் நீதி மன்றத்தில் சொல்லப்பட்டு, அவர் மதியானம் லஞ்ச் 2:15க்கு மீண்டும் உட்காரும் பொழுது நான் பார்க்கிறேன்னு சொல்லி பார்த்தார். சோ சீனியர் கவுன்சில்ஸ் இல்ல ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம்னா கேட்பாங்க. இது வழக்கறிஞர்களுக்கு மட்டும் கிடையாது. நான் கூட அத செஞ்சிருக்கேன். அதுவும் இதே வாரத்துல. காஞ்சிபுரம் யானைகள திரும்ப எடுத்துட்டு போறதுக்கு காஞ்சிபுரம் வந்து கேஸ் போட்டுச்சு. நான் வந்து இம்ப்ளீட் போட்டேன். காலைல 10:30 மணிக்கு போய் சொன்னேன். இம்ப்ளீட் நம்பர் கூட ஆகல என்து. இந்த மாரி நான் வந்து இந்த இம்ப்ளீட் ஆகணும்னு. அதுக்கு நீதிமன்றம் ஓகே இம்ப்ளீட் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னோனே, மதியானம் 2:30 மணிக்கு திரும்ப நான் போய் ஆர்கியூவே பண்ணிட்டேன் கேஸ்ல. சோ நான் வந்து வக்கீல் கூட கிடையாது. பார்ட்டி இன் பெர்சன் தனி மனிதன். சோ இந்த மாரி நமக்கே வந்து வாய்ப்புகள் குடுப்பாங்க. என்ன அந்த சிஸ்டம் தெரியணும். எப்படி இத போய் சொல்லணும், யார்ட்ட சொல்லணும், எப்படி சொன்னா வேலை நடக்கும்னு தெரியணும். இதுதான் கிரைட்டீரியா. ஓகே. சோ இதெல்லாம் வந்து அரசியல் பின்புலம் இருந்தால் தான் இந்த மாரி கேஸ்லாம் கேட்பாங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு அந்த அந்த மெச்சூரிட்டியும், அந்த யாரை அணுக வேண்டும், எந்த நீதியரசரை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டால், கண்டிப்பாக அவங்களுக்கு நீதி கிடைக்கும். அவர்களும் அந்த மாரி வழக்குகளை கேட்பார்கள். நான் கூட அறியாமையில முன்னாடி அரசியல்வாதிகளுக்கு மட்டும் தான் இந்த மாரி கேட்பாங்கன்னு நான் கூட நினைச்சது உண்டு. பட் அது கிடையாது. சிஸ்டத்துல எல்லாருக்கும் உடைய உண்டு. அத புரிஞ்சுக்கங்க. இந்த மாரி ஒரு முக்கியமான வழக்கு நாளைக்கு இருந்துச்சுன்னா, உங்க வழக்கறிஞர்கிட்ட போய் ஜட்ஜ பார்த்து பேசுங்க. இல்ல அந்த ஜுடிஷியல் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் இவங்கள பார்த்து பேசுங்க. உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பட்டிருக்கேன்.
இது ஒரு தகவலுக்காக சொல்றேன். சோ அது போச்சா? சோ மேல்முறையீடுல என்ன போறாங்கன்னா, 2 நீதியரசர்களும் உட்கார்ந்துறாங்க. அப்ப திருவாளர் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் மிஸ்டர் ஏ.ஆர். சுந்தரேசன் வந்து லார்ட்ஷிப் இந்த ஆர்டர படிங்க அப்படின்னோனே ஜட்ஜ் படிக்க ஆரம்பிக்கிறாரு. சொல்றாரு, இந்த ஆர்டர அவங்க சிங்கிள் ஜட்ஜ் போட்டாங்க. அவங்க போடையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒண்ணு உடனே குடுக்க சொல்லியிருக்காங்க சர்டிபிகேட். 2வது அந்த நாங்க போட்ட லெட்டர் மறுபரிசீலனை லெட்டர ரத்து பண்ணியிருக்காங்க. இந்த மறுபரிசீலனை லெட்டர ரத்து பண்ணுங்கன்னு பிரேயர்ல விஜய் தரப்பினர் கேட்கவே இல்ல. சோ கேட்காம அவங்க ரத்து பண்ணியிருக்காங்க. 3வது மிகப்பெரிய விஷயம், நாங்க வந்து அவங்க போட்ட மனுதாரரின் மனுக்கு எதிர் மனுவே நாங்க சமர்ப்பிக்கல. நீதி பரிமாணத்துல எப்படினாங்க, நீங்க ஒருத்தர் போய் ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாரு. கம்ப்ளைண்ட்னா பெட்டிஷன் குடுக்குறாரு கோர்ட்ல. அந்த பெட்டிஷன வாங்கி பார்த்துட்டு, அந்த அரசெல்லாம் வந்து சம்பந்தப்பட்டிருந்தால், அரசுக்கு அந்த ஆவணங்கள் அந்த ஃபைல்ல எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. 2வது நோட்டீஸ் குடுங்க எல்லாத்துக்கும். யாரெல்லாம் வந்து எதிர் மனுதாரரா சேர்த்திருக்கிறாரோ மனுதாரர், அவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ். இந்த மாரி ஒரு கேஸ் நடக்குது. உங்களுடைய வாதம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த நோட்டீஸ் போய் சேர்ந்த உடனே, அவங்க வந்து எதிர் மனுதாரர் எதிர் மனுவை எடுத்து வைப்பாங்க. இந்த கேஸ்ல எதிர் மனுதாரர் எடுத்து வைக்கவே இல்லாதனால, எங்களை கேட்கவே இல்லாமல், அதாவது அவங்க சொல்ல வேண்டியது சொல்ல இருக்கோம். பட் எங்களை கேட்கவே இல்லாமல், எங்கள் மனுவை படிக்காமல், மனு த மனுவை தாக்கல் செய்ய கூட அனுமதி அளிக்காமல், இந்த இந்த என்ன சொல்றது, கோர்ட் ஆர்டர்ல தவறுகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு வாதிடுறாங்க. அதை பார்த்தோன்னே புரிஞ்சு போயிருது யாரு மேலவையில தலைமை நீதியரசருக்கு. அவர் ஆமா குவாஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க பெயரே வைக்கல. 2வது இத கேன்சல் பண்ணியிருக்கீங்க. அந்த சர்டிபிகேட் குடுக்கணும்னு ஆர்டர் போட்டிருக்கீங்க. 3வது விஷயமா எதிர் மனுதாரரோட மனுவை நீங்க படிக்கவே இல்ல. கீழ இருக்க நீதிபதி ஆசிரியர் தப்பு சொல்ல முடியாது. அவங்க வந்து ஏதோ ஒரு அனுமானத்துல போயிருப்பாங்க. அவங்க வந்து அந்த வந்த ஃபைல வச்சு அவங்க டிசைட் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி எதிர் மனுதாரர்ட்ட எதிர் மனு கேட்கவே தேவையில்லன்னு அவங்க ஏதோ முடிவு எடுத்திருக்காங்க. சோ அவங்கள்ட்ட கேட்டா தான் தெரியும். சோ ஆனா சிஸ்டம் எப்படி வொர்க் பண்ணும்னா, அந்த ஆர்டர் போட்டாச்சு. அந்த ஆர்டரை அவங்க சேலஞ்ச் பண்றாங்க. அந்த ஆர்டர் ஸ்டே பண்ணிட்டாங்க. இனிமே தான் விஷயத்துக்கே வருவோம். விஜய் மேல எனக்கு பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கு. பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா, கரூர் களத்தை விட்டு விஜய் வந்திருக்க கூடாது. என்ன கேட்டீங்கன்னா, அங்கேயே டேரா போட்டு ஒரு 1000, 2000 பேர கூட்டு போய் அன்னைக்கு நைட்டே அதாவது மருத்துவமனைக்கு போயிருந்தீங்கன்னா, உண்மையிலே இறந்தவர்கள் எத்தனை பேர்? அவர்கள் எத்தனை பேரை அவசர அவசரமாக எரிக்க அனுப்பினார்கள்? இந்த மாரி பல உண்மைகள் தெரிய வந்திருக்கும். இதுக்கு பின்னாடி இந்த சதியும் தெரிய வந்திருக்கும். இவர் அறக்க பறக்க சென்னைக்கு ஓடியாந்து, அதுக்கப்புறம் 1 மாசம் பேசாம இருந்தனால தான் பாதி பிரச்சனை. தேர்தல் காலத்துக்கு வந்துட்டீங்க. இது சினிமா ஷூட்டிங் கிடையாது. ஸ்கிரிப்ட் எழுதி குடுத்து நீங்க அங்க போயிட்டு பண்றதுக்கு. சினிமா 4 பேர் அடிக்கிறத விட ஸ்கிரிப்ட் தான் எழுதி குடுத்துருப்பான். போட்டு அடிங்க, இந்த மாரி அடிங்க. சோ அது வந்து சினிமா. என்ன 2வது 3 மாசத்துக்கு ஒரு படத்த ரிலீஸ் பண்ணா கூட போதும். நீங்க அப்படியே ஓட்டலாம் வாழ்க்கைய. இங்க கிளம்புறது 24 ஹவர்ஸ் ஆன் த ஸ்பாட் அங்கேயே நின்னு, அங்கேயே யோசிச்சு நீங்க முடிவெடுக்க வேண்டியது. இதனால தான் சொல்றேன், அவர் சுத்தி இருக்கும் ஆலோசகர்கள் எல்லாம் வேஸ்ட். நானா இருந்திருந்தா ஒரு 1000 பேர கூப்பிடுங்கண்ணே, வாங்க போய் பார்ப்போம். நேரா வந்து இதுலயே மருத்துவமனையில உட்கார்ந்து இங்க இருக்க மக்களுக்கு வேண்டியதை நம்ம செய்வோம்ன்னு, களத்துல அந்த மாரி எதிர்கொள்ள வேண்டும். திமுக என்ன ரவுடி கட்சியா என்ன? உங்க ரவுடி நம்ம நினைச்சுக்கிட்டாலும், நம்ம களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பின்வாங்க முடியாது. இத பண்ணியிருக்கணும். பட் அவர் அன்னைக்கு பண்ணல. அதிலிருந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் நீங்க கத்துக்கிட்டு இருந்திருக்கணும். இந்த கேஸ பொறுத்தவரைக்கும். இந்த கேஸ் நீங்க வந்து சாதாரண விஜய் கிடையாது. நீங்க சூப்பர் ஸ்டார். அவனுங்க எதிர்க்கட்சி. அவனுக்கு எல்லா சில்மிஷமும் செய்வானுங்க. என்ன? இது வந்து விஜயின் ஜனநாயகனா அவன் பார்க்கல. அவங்க பார்க்கிறது ஒரு ஒரு சினிமாவுக்கு வந்திருக்க ஒரு சூப்பர் ஸ்டாரின் படமாக. அதாவது அரசியல் களத்தில் வாழ்ந்திருக்கும் சினிமாங்க. அரசியல் களத்தில் வந்திருக்கும் ஒரு புது என்ட்ரன்ட். அதாவது தமிழக அரசியல் தலையெழுத்தை மாற்றப் போகிறார் என்று பலரும் சொல்லிக் கொண்டிருக்கும் ஒருவர். ஏன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடுவுல வித்தியாசம் 3.5% தான். போன 2021 வழக்குல தேர்தல்ல. சோ நீங்க உள்ள வந்து ஒரு 7% புடிங்கிட்டீங்கன்னா, அது யார்ட்ட அதிகம் புடுங்குறீங்களோ அவங்க காலி ஆயிருவாங்க. அநேகமா திமுக தான் அது. சோ அப்படி இருக்கும் நிலைமையில உங்கள வந்து 2 பக்கமும் வந்து உங்கள அரவணைச்சுக்குவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தவறு. அது மட்டும் இல்லாம, நீங்க என்ன அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க. எந்த கூட்டணியும் வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்து தனியா நிக்க போறேன்னு சொன்னீங்க. இல்ல உங்களுடைய எதிரிகள் வந்து திமுக முதல் எதிரி, 2வது எதிரி பாஜக நீங்க. அப்புறம் வந்து காங்கிரஸ்க்கு தூது விட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க காங்கிரஸோட தூது விட்டீங்கன்னா, காங்கிரஸ்காரன் வந்து ஒரு ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கான். ஏன்னா அவனுக்கு 25 எம்பி போயிரும். இண்டி கூட்டணியே போயிரும். உங்களோட வந்துட்டான். எங்க மத்தியத்துல 25 எம்பிக்கள் வச்சிருக்காங்க யாரு டிஎம்கே. சோ அதெல்லாம் விட்டுட்டு வரணும். உங்களோட சேர்ந்தா அவங்களுக்கு அந்த லாஸ் இருக்கு. அவன் உங்களோட சேரலன்னா, நீங்க போய் பிஜேபியோட சேர்ந்தீங்கன்னா, அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் காங்கிரஸே இந்தியில சொல்லுவாங்க. காங்கிரஸ் முக்த் பாரத். அது வந்து தமிழ்நாட்டுல நடந்துரும். காங்கிரஸே இல்லாத பாரதம் மாரி, காங்கிரஸே இல்லாத தமிழ்நாடு ஆயிரும். சோ அவனுக்கு அந்த பயம். யாரு காங்கிரஸ்காரனுக்கு. அந்த பக்கம் அவங்கள முறைச்சுக்கிறதுக்கு 25 எம்பி வச்சிருக்காங்க. அந்த பயமும் இருக்கு. சோ அங்க குட்டையா குழப்பிட்டீங்க. நீங்க பாஜக ஆரம்பத்துல வந்து கூட்டணியில ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லுது. அப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. நீங்க திடீர்னு போயிட்டு இல்ல நான் வந்து அவனோட சேர்ந்துக்கிறேன் காங்கிரஸோட அவன் பார்த்துக்கிட்டு இருப்பானா? இது அரசியலுங்க. இது சினிமா கிடையாது. ஸ்கிரிப்ட் எழுதி யாரும் நடிக்கிறது இல்ல. அன்னைக்கு என்ன நடக்குதோ அத வச்சு அரசியல் செய்வார்கள். அதுக்காக கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்சுக்கணும். ஏன் சொல்றேன்னா, இந்த மாரி பாதகமா போச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் தப்பு தேதி அறிவிச்சது. 2வது தப்பு கோர்ட்டுக்கு குடுக்குன்னு ஓடுனது. இல்ல பேசி தீர்த்திருக்கணும். பின்பக்கம் வழியாக. பின்வாசல் வழியாக உள்ள புகுந்து பேசி தீர்த்திருக்கணும். அதுவும் பண்ணல. கோர்ட்ல ஆர்டர் போட்டாங்க. ஆர்டர்ல 2 சிறு தவறுகள் இருந்துச்சு. அதனால இப்ப வந்து அது தடை செய்யப்பட்டது. இப்ப யாருக்கு லாஸ்? படமும் ரிலீஸ் ஆகல. மக்களுக்கும் பெரிய லாஸ். ரசிகர்களுக்கு லாஸ். நாங்கலாம் பொங்கலுக்கு நல்ல படம் பார்த்திருப்போம். அதுவும் இல்லாம போச்சு. தலையெடுத்துட்டு போய் பராசக்தி தியேட்டர்ல போனா அங்க போய் தியேட்டர் வாசலே திட்டுறானுங்க. இந்த கருமத்தை ஏன்டா பாக்குறீங்க? சோ மக்களுக்கு தான் லாஸ், பெரிய லாஸ். சினிமா ப்ரொடியூசருக்கு லாஸ், உங்களுக்கு லாஸ். உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு லாஸ், அரசியல் பாதைக்கு லாஸ் ஆகுது. அதனால இனிமேலாவது
ஏன்னா இது அரசியல். பாஜக, காங்கிரஸ் யார் இருந்தாலும் இததான் செய்வாங்க. என்ன இந்த அரசியல் இப்படி செய்யுது. திமுக எவ்வளவு தீய சக்தியாக எவ்வளவு கெடுதல் செஞ்சு கொண்டிருந்தாலும், மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா, நீங்க அரசியல் மட்டும் தான் பண்ணுமே தவிர, அவியல் பண்ணக்கூடாது. இது ஒரு அறிவுரையாக சொல்றேன். அப்புறம் உங்க ரசிக பெருமக்களுக்கு நீதியாசர்களை சாடுவதும், திட்டுவதையும் நிறுத்த சொல்லுங்க. நீங்க மத்த அரசியல் கட்சிக்காரர்களை வேணா திட்டலாம். நீதியாசரை நீங்க திட்டுறது நாளைக்கு அதான் உங்க சிஸ்டம். நீங்கள் ஆண்டாலும் அவர்கள் நீதியாசர்களாக தான் இருப்பார்கள். அப்போது உங்களுக்கு எந்த பாதகமும் வரக்கூடாது. என்ன? அதாவது ஒருத்தர் கோவப்பட்டு உங்களுக்கு எதிராக இயங்க ஆரம்பித்தால், அது உங்களுக்கு தான் நஷ்டமா போய் சேரும். அந்த மாரி விஷயங்கள வந்து சமரசமாக உங்கள் ரசிக பெருமக்களுக்கு அறிவுரை கூறி எடுத்துச் செல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.